Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹனாட் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ரொம்பவே டேஸ்டான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சில்லி சிக்கன் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்ல தினமும் காலையில 6 மணிக்கு நம்மளோட ஹனாட் சேனல்ல இருந்து ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்மளோட ஹனாட் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது செய்கிறதுக்காண்டி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூனும் வினிகர் ஒரு 1/4 டீஸ்பூனும் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சிக்கனுக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். அதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதிலே கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நல்லா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று தனித்தனியாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போட்டு கொஞ்சமாக பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேலன்ஸ் உள்ள சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே அளவுகளில் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சிக்கனில் எதுவும் மசாலா பிரிஞ்சு வராது. ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை நம்ம பிளேட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஹனாட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.